உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தேர்தல் ஆணையர் பதவியில் இருந்து விலகிய அருண் கோயல் தனது ராஜினாமாவிற்கு தனிப்பட்ட காரணம் என குறிப்பிட்டுள்ளதாக தகவல். அரசியல் சட்டப்படி ஒருவர் மட்டுமே செயல்பட அனுமதி இருந்தாலும் மக்களவைத் தேர்தல் கருதி புதிய ஆணையர்களை நியமிக்க மத்திய அரசு தீவிரம். சந்திரயான் 4 திட்டத்திற்கு LVM-3 மற்றும் PSLV ஆகிய இரு ராக்கெட்டுகளை பயன்படுத்த இஸ்ரோ முடிவு. நிலவில் இருந்து மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகளை பூமிக்கு கொண்டுவர திட்டமிடப்படுவதாகவும் தகவல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்த திமுகவினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல். 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் நிலையில் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிகிறார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்த அதிமுகவினரிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல். காலையிலும் மாலையிலும் மொத்தம் 20 தொகுதிகளுக்கு நேர்காணல் நடத்தப்படுகிறது. கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு தடுக்க தவறியதாக ஆளுநரிடம் புகார். திமுக கொடுக்கும் ராஜ்யசபா சீட்டில் கமல்ஹாசன் நாடாளுமன்றம் செல்ல உள்ளது வேதனை அளிப்பதாக அண்ணாமலை பேட்டி. அரசியல் மாற்றம் வேண்டும் என கட்சியை தொடங்கிய கமல் வேறு வழியின்றி திமுகவிடம் சரணடைந்துள்ளதாக விமர்சனம். ஆனால் கமல்ஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்ல தான் பாராளுமன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்பதே வேதனை அளிக்கிறது. தன்னை நம்பி வந்தவர்களையும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் என்று எதற்காக அரசியலை ஆரம்பித்தாரோ மறுபடியும் திரும்ப எங்கே அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அங்கேயே போய் திரும்ப நின்று இருக்கார். போதைப்பொருள் விவகாரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தயவு தாட்சண்யமின்றி NCB நடவடிக்கை எடுக்க அண்ணாமலை வலியுறுத்தல். போதைப்பொருள் மூலம் ஜாஃபர் சாதிக்கு ஈட்டிய பணம் எங்கெல்லாம் சென்றுள்ளது என்பது குறித்தும் மக்கள் முன் தோலுரித்து காட்ட வேண்டும் என்றும் கருத்து. கிணறு தோண்ட தோண்ட பூதம் வருகின்ற கதையாக இன்னும் வருகின்ற காலத்தில் NCB அதிகாரிகள் உள்ள போய் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ, இந்த ட்ரக்ஸ் மணி எங்கெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வ தாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள், இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை NCB செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். மாசி அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் திரண்ட பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. சென்னை அண்ணா நகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. இளையோர் முதல் முதியவர் வரை ஏராளமானோர் நடனமாடி உற்சாகம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 7 நாள் காவலில் வைத்து விசாரிக்க NCBக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி. ஜாஃபரை விரைவில் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரிக்க அதிகாரிகள் முடிவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 3 விசைப்படகுகளுடன் 22 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. சென்னை மைசூர் இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை ஏப்ரல் 4ஆம் தேதி தொடக்கம். புதன்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் இயங்கும் என ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. பெங்களூருவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தண்ணீர் தட்டுப்பாடு. வெளி மாநிலங்களில் இருந்து தண்ணீரை கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் பேட்டி. ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுதான் சோனியா காந்தியின் ஒரே குறிக்கோள். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 16ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு. டெல்லியில் குழந்தை தவறி விழுந்த ஆழ்துளை கிணறு இருக்கும் ஜல்போர்டு ஆலைக்குள் அமைச்சர் அதிஷி ஆய்வு. 40 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் இருந்து குழந்தையை மீட்க அருகில் மற்றொரு துளை போட திட்டம். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக இன்று இரவு பாஜகவின் மத்திய தேர்தல் குழு முக்கிய ஆலோசனை. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்.
28 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் இந்தியாவில் நடந்த மிஸ் வேர்ல்டு போட்டியில் செக் குடியரசு இளம்பெண் கிறிஸ்டினா பிஸ்கோவா உலக அழகியாக தேர்வு. மும்பையில் நடந்த போட்டியில் டாப் 8 வரை முன்னேறி வந்த இந்திய அழகி சினி ஷெட்டி இறுதி சுற்றில் பின்தங்கினார். 71வது உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்ட செக் குடியரசின் கிறிஸ்டினா பைஸ்கோவா குழந்தைகள் கல்விக்காக தமது புகழை பயன்படுத்தப் போவதாக பேட்டி. ஈடு இணையற்ற இந்தியாவுக்கு மீண்டும் விரைவில் திரும்பி வரப்போவதாகவும் உறுதி. I think that's exactly what I was talking about the Miss World Sisterhood. It's such an empowering community, and I think we'll be sharing these moments forever. Experience this incredible country, India, and I'll be happy to come back soon. இலங்கை விமானப்படையின் 73வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வான் சாகச நிகழ்ச்சி. யாழ்ப்பாணம் முற்றவெளி பகுதியில் ஹெலிகாப்டரில் இருந்து பாராசூட் மூலம் குதித்து விமானப்படை வீரர்கள் சாகசம். IPL கிரிக்கெட் தொடருக்காக தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் CSK அணி கேப்டன் தோனி. தோனியின் பயிற்சி வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த ரசிகர்கள். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியதன் மூலம் மீண்டும் முதலிடத்தை பிடித்தது இந்தியா. ICC ஆடவர் டெஸ்ட் அணி தரவரிசையில் 122 புள்ளிகள் பெற்று ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளியது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.